என் பேர் சந்திரசேகர். தமிழக முதல்வரை இன்று சந்தித்து அண்ணன் தலைமையில் இன்னும் குற்றவாளிகள் 2 பேரை கைது செய்யவில்லை. அது உடனே கைது செய்ய வேண்டும். ஒரு 3 கோரிக்கை நான் வச்சிருக்கேன் முதல்வர்கிட்ட. அது உடனே முடிச்சு தாரன்னு சொன்னாங்க. கோரிக்கை வச்சிருக்காங்க, எழுதி கொடுத்துருக்கேன். இல்லை, இன்னொரு தம்பி இருக்கிற பையன், அவருக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு கேட்டிருக்காரு. வந்து வேலை பார்க்காம பக்கத்தில் டிரான்ஸ்பர் கேட்டிருக்காங்க. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். இன்னும் கூலிப்படாது. முதலமைச்சர் என்ன சொன்னார் சார்? நேரடியாக பார்த்தீங்க, என்ன ஆறுதல் சொன்னாங்க? இல்லை, தைரியமாக இருங்க, நான் எல்லாமே நடவடிக்கை எடுக்கிறேன். உடனே எங்களுக்கு இது வரைக்கும் நிறைவேற்றாங்க. சிபிசிஐடி விசாரணை நடந்தது உங்களுக்கு எவ்வளோ? இல்லை, ஓரளவு திருப்தியாக போய்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 பேரை பிடிக்க வேண்டியது. இன்னும் நிறைய பேர் பிடிக்கும் இருக்காங்க. உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் வந்து நிறைய பேர் உங்களுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க. அது எவ்வளோ முக்கியமாக பார்க்குறீங்க? இல்லை, அது அவங்க ஆதரவு தானே நானும் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கேன். அச்சுறுத்தல் இருக்கான்னு அச்சுறுத்தல் ஒன்று நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அச்சுறுத்தல் இருந்தாலும் அவங்க வீட்டில இருந்து வெளியே போறது பயப்படுவாங்க. மனைவி பயப்படுவாங்க, பையன் பயப்படுவான், நான் பயப்படுவேன். இல்லை, தடுப்பதற்கு சொல்லியிருக்கேன், யாரும் சொல்லியிருக்கேன். அண்மையில் ஆணவ படுகொலைக்குள்ளான கவின் அவர்களின் தந்தை திரு சந்திரசேகர் அவர்கள் இன்று மாண்புமிகு முதல்வர் அவர்களை நேரிலே சந்தித்து தம்முடைய குடும்பத்தினருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும், தொடர்புடைய குற்றவாளிகள் அனைவரையும் கைது செய்ய வேண்டும், அந்த கொலையில் கூலிப்படையினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது, எனவே யாரும் தப்பித்து விடாமல் இருக்கக்கூடிய வகையிலே உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். அத்துடன் தன்னுடைய இளைய மகனுக்கு அரசு வேலைவாய்ப்பு வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறார். முதல்வர் அவர்கள் கனிவுடன் இந்த கோரிக்கைகளை செவிமடுத்தார், நிறைவேற்றுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்று பெரிதும் நம்புகிறோம். இன்னைக்கு இந்த 2-3 கோரிக்கைகளைத்தான் கவின் குடும்பத்தின் சார்பிலே வைக்கப்பட்டது. குறிப்பாக அவருடைய மனைவி பள்ளி ஆசிரியராக பணியாற்றுகிறார். அவருக்கு சொந்த பகுதியிலேயே, அந்த கிராமத்திலேயே வேலை செய்யக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும், வெளியே செல்வது பாதுகாப்பற்ற ஒரு சூழலாக இருக்கிறது என்கிற கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவற்றையெல்லாம் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார். ஆணவ கொலை தடுப்பு சட்டம் அவ்வப்பொழுது பேசுகிறோம், இன்னைக்கு வாய்ப்பு இந்த சந்திப்பில் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. அது ஒரு அரசியல் கோரிக்கை. இப்போதைக்கு இன்றைக்கு கவின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் முன்வைத்த கோரிக்கைகளை மட்டுமே முதல்வரிடத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்ந்து உறுதியாக இருக்கிறோம், வலியுறுத்தி வருகிறோம். மாநில அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது என்பதை ஏற்கனவே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம்.